முட்டை மசால் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முட்டையை வேக வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணதை போட்டு அதோட ஒரு பச்சை மிளகாவையும் கீறி வச்ச பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 3 முட்டைங்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக முட்டை போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டு போடுறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. அதோட மஞ்சள் தூள், கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்சதுனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் 1 ஸ்பூனே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மசால் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை அதோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் அதோட லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.